இன்றைக்கு 21ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை. நாட்டில் நடந்த முக்கியமான சில செய்திகளின் தொகுப்பை சுருக்கமாக பார்ப்போம். இன்றைக்கு தேத்தலாவை இராணுவ கல்விக் கல்லூரியில் கெடட் அதிகாரிகளுடைய விடுகை விழாவும் அணிவகுப்பு நிகழ்ச்சியும் நடந்தது. இதில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். அங்கு கலந்து கொண்டு நீண்ட உரை ஒன்றை நிகழ்த்தியிருந்தார். அதில் முக்கியமான சில விஷயங்களை சொல்லியிருந்தார். அரசியல் என்பது பொதுமக்களிடமிருந்து பணத்தை சுரண்டி அரசியல்வாதிகள் செல்வந்தர்களாகுவதில்லை. அது ஒரு சமூக பணி, மக்களுக்கு பணியாற்றுவது. அந்த பணியை இந்த அரசாங்கம் மிகச்சிறப்பான முறையில் செய்து வருகிறது. ஒருவரை ஒருவர் குரதத்துடனும் அவநம்பிக்கையுடனும் பார்ப்பதை விட்டுவிட்டு சவால்களை எதிர்கொண்டு எல்லோரும் ஒரே நோக்கத்துடன் இலக்குடன் முன்னோக்கி செல்ல வேண்டும். அப்போதுதான் நாட்டை முன்னேற்ற முடியும் அப்படின்னு ஜனாதிபதி அங்கு உரையாற்றுகின்ற போது சொல்லியிருந்தார். இதே நேரத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரிய இன்று வடமாகாணத்துக்கு விஜயம் ஒன்று மேற்கொண்டிருந்தார். என்னத்துக்கு போனார் என்றால், வடமாகாணத்தில் 2024ஆம் ஆண்டு அதுகூடிய சித்திகளை உயர்தரத்தில் பெற்ற மாணவர்களை கௌரவிக்கின்ற அந்த நிகழ்வுக்கு தான் போயிருந்தார். அங்கு போய் உரையாற்றுகின்ற பொழுது சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருந்தார். தேசிய பாடசாலைகள், மாகாண பாடசாலைகள் என்று இல்லாமல் அதெல்லாம் மறந்துவிட்டு எல்லா மாணவர்களுக்கும் சிறந்த கல்வி கிடைக்க வேண்டும். அந்த கல்வி கிடைக்கின்ற வாய்ப்பை உறுதிப்படுத்துவது தான் அரசாங்கத்துடைய நோக்கமாகும். 2026ஆம் ஆண்டு ஆசிரியர் வெற்றிடங்களையும் ஏனைய அரசு உத்தியோகத்தர் வெற்றிடங்களையும் நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்படி என்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இன்றைக்கு கிளிநொச்சி இரணைமடுவில் நடந்த இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது சொல்லியிருந்தார். சட்டவிரோத மதுபானங்களை பெக்கெட்டில் அடைத்து விற்கின்ற ஒரு பெண், கர்ப்பிணி பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த பெண்ணுக்கு 19 வயது தான். வெண்ணப்புவ பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். தூர இடங்களுக்கு போகிற பஸ்களில் பணியாற்றுகிற ஊழியர்களுக்கு போய் இந்த பெக்கெட்டுக்களை இந்த பெண் விட்டிருக்கிறார். இவரும் இவரது கணவரும் சேர்ந்து பெக்கெட்டில் கசிப்பை பெக்கெட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் போலீஸார் சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டு கைது செஞ்சிருக்கிறாங்க. இந்த பெண்ணை கைது செய்கிற நேரத்தில் 96 கசிப்பு போத்தல்களையும் போலீஸார் கைப்பற்றியிருக்கிறாங்க. இந்த பெண்ணையும் கைப்பற்றப்பட்ட பொருட்களையும் மாரவில நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த இப்போ நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. பாதாள உலக கும்பலைச் சேர்ந்தவரும் போதைப்பொருள் கடத்தக்காரருமான செண்டோ என்பவனுடைய சகாவும் ஒரு பெண்ணும் கல்கிச குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. கைது செய்யப்பட்டவர்கள் யார் என்றால், பொர்லஸ்கமுவ பகுதியைச் சேர்ந்த 31 வயதுடைய ஆணும் தெஹிவளை பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய பெண்ணும் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. கடந்த 14ஆம் தேதி கஹட்டுவ பிரதேசத்தில் வைத்து கார் ஒன்று கொள்ளையிடப்பட்டது. அந்த சம்பவத்துடனும் இந்த செண்டவனுடைய சகா தொடர்பு பட்டவர் என போலீஸ் விசாரணைகளில் இப்போ தெரிய வந்திருக்கு. கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண் சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கை தொடர்ந்து நீடிக்கப்பட்டிருப்பதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்திருக்கு. கண்டி மாவட்டத்தில் எங்கெங்கே விடுக்கப்பட்டிருக்கு இந்த சிவப்பு எச்சரிக்கை அப்படின்னா, தொழுவ, மெதத்தும்பர, உடுத்தும்பர, மினிப்பே இந்த பகுதிகளுக்கும், நுவரெலியா மாவட்டத்தில் எங்கெங்கே இந்த அபாய எச்சரிக்கை சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, மதுரட்ட, நில்தண்டாகின்ன, வலப்பன, ஹங்குராங்கத்தை இந்த பகுதிகளுக்கும் விடுக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதிகளில் இருக்கின்ற மக்கள் உடனடியாக வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருந்தாங்க. பதுளை ஹெந்தகொட கலுட்ரெங் வீதியில் ஒரு வீட்டினுடைய பக்கவாட்டு சுவரை கட்டிக்கொண்டிருந்த இருவர் மண் புதையலுக்குள்ளே சிக்கி புதையுண்டு போயிருக்கிறாங்க. புதையுண்டவரில் ஒருவர் இறந்து போயிருக்கிறார். மற்றவர் காப்பாற்றப்பட்டு பதுளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரார். இறந்து போனவர் எந்த பகுதியை சேர்ந்தவர் என்றால், ஹாலியில் அதுட்டாபாவல பகுதியை சேர்ந்தவர். இவருக்கு வயது 55. ஹேரத் முதியன் சிலக்கே சந்திரபால பண்டார என்பதுதான் இவரது பேர். இந்த 2 பேரும் ஒப்பந்தக்காரர்கள் பணிபுரிகின்ற தொழிலாளர்கள். பதுளை பசறை அக்கரத்தென்ன பகுதியில் கடந்த 27ஆம் தேதி இடம்பெற்ற ஒரு மண் சரிவில் சிக்கொண்டு காணாமல் போன ஒருவருடைய உடல் பாகங்களை போலீசார் மீட்டிருக்கிறாங்க. அக்கரத்தென்ன பகுதியில் வசிக்கும் 50 வயதுடைய ஒரு நபருடைய உடல் தான். இந்த உடல் பாகங்கள் முன்னாள் இராணுவ வீரருடையது என்று அவரது மனைவி உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. காலி கரந்தனிய பகுதியில் சுமார் 10 கோடி ரூபாய் பெறுமதியான ஐஸ் போதைப்பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவரிடமிருந்து 9 கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதாகவும் போலீசார் தெரிவிச்சிருக்கிறாங்க. இலங்கையில் எதிர்வரும் 3 ஆண்டுகளில் 1000 மில்லியன் ரூபாய் செலவிட வேண்டியுள்ளதாக திரைசீரினுடைய பிரதி செயலாளர் AK செனவரத்ன தெரிவித்திருக்கிறார். டித்வா புயலினால் ஏற்பட்ட சேதங்களுக்காகவும் நிவாரணப் பணிகளுக்காகவும் மீட்பு பணிகளுக்காகவும் தான் இந்த நிதி செலவிடப்பட உள்ளதாகவும்
இதற்காக இந்த டிசம்பர் மாதத்தில் 75 பில்லியன் ரூபாய் செலவிடப்படுகிறது. பிரதானமாக இந்த பிரதான வீதிகளை சேதமுற்ற பிரதான வீதிகளை அபிவிருத்தி செய்வதற்காக மாத்திரம் 115 பில்லியன் ரூபாய் செலவாகிறது அப்படின்னும் அவர் சொல்லியிருந்தார். தையிட்டி பகுதியில் இன்றைக்கு ஒரு பதற்ற நிலை ஏற்பட்டது. தையிட்டி விகாரைக்கு சட்டவிரோதமான முறையில் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்ற காணியை விடுவிக்குமாறும் அந்த விகாராதிபதிக்கு வழங்குகின்ற பதவி உறவை நிறுத்துமாறும் அந்த மக்கள் இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அந்த இடத்துல இன்றைக்கு ஒரு அமைதியின்மை குழப்ப நிலை ஏற்பட்டது. போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டது. 5 பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. பின்னர் அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தாங்க. நாட்டில் ஏற்பட்ட பாதிப்பினால் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் பொய்யானது. அப்படி தட்டுப்பாடு ஏற்பட மாட்டாது என்று கனியவள கூட்டுத்தாபனம் தெரிவித்திருக்கேன். இதுதான் இன்றைக்கு நாட்டில் நடந்த செய்திகள். இந்த முக்கியமான செய்திகளில் சிலவற்றை தொகுத்து உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன். இது சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள்.